Narayanam namaskritya naram chaiva narottamam devim saraswatim yasam tato jayam dhiraye nasaprayesu bhadresu nityam bhagavata seviya bhagavati uttama shloke bhakti bhavati naistiki yasyam vaisruya manayam krishna parama purushe Bhakti Urpadyate Pumsaha Shokamo Abhayapaha. Simply by giving oral reception to these Vedic literatures from Bhagavatam, the feeling for loving devotion, service to Lord Krishna, the Supreme Personality of Godhead, is proud of advance to extinguish the fire of lamentation, illusion, and fearfulness. Srimad Bhagavatam Canto 1, Chapter 7, verse number 7. Hare Krishna, Bhadakam devoteekum. சரி, போன வாரம் நம்ம மூணாவது கண்டம் 16 அத்தியாயம் 2வது பகுதி பார்த்தோம். சரி, மொத்தத்துல இருந்து 1வது பகுதி 2வது பகுதி நம்ம என்ன முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, முதல் நம்ம என்ன பார்த்தோம்னா, the Vaikuntha Dorman Jaya Vijaya blocked the 4 sages from entering their 7th town. Thus they were cursed by the sages. They acted against my desire. Vishnu Bhagavan said, I accepted your cursing them. So, நம்ம பார்த்தோம் எப்படி பிரம்மதேவரோட 4 புத்திரன்கள், இந்த 4 குமார்கள் பிரம்மதேவர் புத்திரனுங்க அவங்க விஷ்ணு பகவான் பார்க்கறதுக்காக வைகுந்தத்துக்கு போனார்கள். அவங்க 6 கதவு தாண்டி வந்துட்டாரு, ஏதோ பிரச்சனை இல்லாம தாண்டி வந்துட்டாரு. ஆனா 7வது கதவுல தான் 2 காவல்காரன் இருந்தாங்க, அவங்க தான் ஜெய விஜயா. சோ ஜெய விஜயா இந்த 4 புத்திரனுக்குல 5 வயசு குழந்தை மாதிரி பார்த்தாங்க. சோ அதனால குழந்தைங்க வராங்கன்னு நிப்பாட்டாங்கள. 7வது கதத்துல விடாம நிப்பாட்டுறதுனால அந்த 4 புத்திரன் ஆத்திரம் அவங்க 4 பேரும் சாபம் விட்டாங்க. ஜெய விஜயா சாபம் விட்டாங்க. சோ இந்த பிரச்சனை இப்ப கேட்டுட்டோம்னா விஷ்ணு பகவான், லக்ஷ்மி தேவி எல்லாம் வந்தாங்க, அந்த வைகுந்தா கது கிட்ட வந்தாங்க. சோ அங்க பகவான் சொன்னார், அந்த 4 புதர் சொன்னார், என்னை மீறி இந்த 2 பேரு ஜெய விஜயா 2 பேரு நடந்துக்கிட்டாங்க, அதனால நீங்க அவங்களை சாபம் விட்டது சரிதான், நான் ஏத்துக்கிறேன் அந்த சாபத்தை அப்படின்னு விஷ்ணு பகவான் 4 புத்தன் கிட்ட சொன்னார். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, the Lord asked for forgiveness from the 4 sages, as the Lord said that the offenses by his servants are his offenses. விஷ்ணு பகவான் இந்த 4 புத்தன் கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டார். ஏன் மன்னிப்பு கேட்டார்னா, என்னோட சேவகன் இந்த ஜெய விஜயா என்னோட சேவகன், அவங்க தப்பு செஞ்சா நான் தப்பு செஞ்ச மாதிரி அந்த மாதிரி விஷ்ணு பகவான் பேசினார் 4 புத்தன் கிட்ட. அதனால பகவானே இந்த 4 புத்தன் கிட்ட மன்னிப்பு கேட்டார். இத நம்ம பார்த்தோம் போன வாரம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, anyone in the entire world, even down to the Chandala, who lives by cooking and eating the flesh of the dog, is immediately purified if he takes bath in hearing through the ear the glorification of my name, fame, and etc. So இந்த ஸ்லோகம் நம்ம பார்த்தோம். விஷ்ணு பகவான் 4 புத்தன் கிட்ட சொல்றான். இந்த ஸ்லோகம் ரொம்ப அருமையான ஸ்லோகம் பாருங்க. பகவானே சொல்றார், யார் ஒருத்தர் அவன் தாழ்ந்த நிலையில அவன் சண்டாலாவா இருந்தா கூட, சண்டாலா இருந்தா, ஏன்னா அவங்க நாய் அரிசி சாப்பிடுவாங்க சண்டாலா. சோ அப்படி ஒருத்தர் சண்டாலாவா இருந்தா கூட, ஆனா அவன் கூட தூய்மை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் என்னோட புகழ, என்னோட நாமத்தை சொன்னா, என்னோட புகழ கேட்டானா அவனே சண்டால கூட தூய்மை ஆக முடியும் அப்படி பகவான் சொல்றான். இப்ப நீங்க பாருங்க, நீங்க எல்லாம் இன்னைக்கு பாகவத புராணம் இத்தனை மாசமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாகவத புராணம் பாகவதம் பகவான வித்தியாசம் இல்லை. பாகவத புராணம் என்னது, பகவானோட புகழ பேசு, நீங்கெல்லாம் கேக்குறீங்க. இப்ப நீங்கெல்லாம் இந்த அளவுக்கு நம்ம செஞ்ச பாவங்கள், நம்ம மனசுல இருக்கிறது அன்னார்த்த அழுக்குங்கள் எல்லாம் கழுவுப்படும். நீங்களே நினைச்சு பாருங்க.
இவன் சண்டாலா கூட தூய்மை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பகவானே சொல்றார். இப்ப நம்மலாம் பாகவத் புராணம் கேட்கிறோம். சோ அதனாலதான் சில பிரபுபாத இந்த கட்டளை கொடுத்தாரு. மிக முக்கியமா நம்ம இந்த பகவத்கீதா, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிருதா இதெல்லாம் நம்ம படிக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம படிக்கும் போது நம்ம வந்து இயற்கையை நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் கழுவுப்படுது. இங்க பகவானே சொல்றோம். நான் போன கிளாஸ்ல கூட உங்களோட சொல்லியிருந்தேன், எப்படி பகவான் கருணையில, குரு கருணையில நான் 20 வருஷமா சிறையில நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சோ தூக்கு கைதிங்க ரொம்ப பேர் பாகவதம் படிக்கிறாங்க. தூக்கு கைதிங்கெல்லாம் அவங்கெல்லாம் பாகவதம் படிக்கிறது நான் பார்க்க முடியுது. அவங்கெல்லாம் இந்த அளவுக்கு அவங்களாம் தூய்மையா ஆகுறாங்க, இந்த அளவுக்கு அவங்க பக்தரா ஆகுறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பாகவதம் படிக்கிறாங்க. சோ இந்த பாகவதம் மிக மிக சக்தியான புஸ்தகம். சோ அதனால தயவு செஞ்சு பக்தர்கள் எல்லாம் உங்களுக்கு பாகவதம் புராணம்னா தயவு செஞ்சு ஒண்ணு வாங்கி நீங்க கண்டிப்பா படிக்கணும். யாரு வீட்டுல வச்சிருக்கீங்களோ தயவு செஞ்சு சும்மா சாம்பிராணி போட்டு வச்சிருக்காதீங்க. தயவு செஞ்சு தன்னைக்கும் ஒரு ஸ்லோகம் என்ன சொன்னீங்களாம் படிக்கணும். ஏன்னா பகவான் சொன்ன மாதிரி கண்டிப்பா நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் கழுவுப்படும் இங்க பகவானே சொல்றோம். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னா, as the devotee thinks that it is due to being a devotee of the Lord that he is elevated in all good qualities, so the Lord also thinks that it is because of his devotion to the Savita that all his transcendental glories have increased. பகவான் விஷ்ணு பகவான் ரொம்ப பணிவா பகவான் சொல்றான். போன வாரம் ஸ்லோகத்துல பார்த்தோம். இந்த ஸ்லோகம் பகவான் சொல்ற நம்மெல்லாம் பக்தர் எல்லாம் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, பகவானோட கருணையில தான் நம்மலாம் பக்தி முன்னிட்டு வந்துகிட்டு இருக்கோம் பிரபு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க விஷ்ணு பகவான் சொல்றான், என்னோட பக்தரோட கருணையில, என் பக்தர் கருணையில தான் நான் என்னோட புகழ் இன்னும் கூட கூட ஆகிட்டு இருக்கேன். பகவான் சொல்றார், என்னோட பக்தரோட கருணையில இருந்து அவங்க பக்தியில, அவங்க பக்தினாலதான் என்னோட புகழ் இன்னும் பரவிக்கிட்டு இருக்கு, இன்னும் கூடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பகவானே சொல்ற. இப்ப பாருங்க பகவான் பாருங்க எந்த அளவுக்கு பணிவா, பகவானே அந்த அளவுக்கு பணிவா நீ நினைச்சு பாருங்க. சோ அதனால ரொம்ப முக்கியம் பக்தர்கள்லாம் நம்ம பக்தி வாழ்க்கையில இந்த பணிவு ரொம்ப முக்கியம். இப்ப ரொம்ப பணிவா இருக்கும். நம்ம நினைக்கூடாதோ நான் ரொம்ப வருஷம் பக்தியில் இருக்கேன், நான் சீனியரிட்டி ஊட்டி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த பெருமை நம்ம இருக்க கூடாது. இங்க பாருங்க பகவானே கடவுளே சொல்றார், என்னோட பக்தரோட பக்தினாலதான் என்னோட புகழ் கூட கூட ஆகிக்கிட்டு இருக்கு, பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பகவானே சொல். சோ இந்த அளவுக்கு பகவான் பணிவா இருக்க இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். போன வாரம் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, I do not enjoy the oblation offered by the sacrifices in the sacrificial fire, which is one of my own mouth, with the same relish as I do the delicacies which are offered to the mouth of the Brahmanas. போன வாரம் நம்ம பார்த்தோம், பகவானே விஷ்ணு புராணத்துல இந்த பாவத்திலே பகவான் சொல்றார், 2 வகையில நான் சாப்பிட்றேன்றார். ஒண்ணு யக்யா மூலியமா, யக்யாவோட அந்த அந்த அக்னி கொண்டு பகவானோட வாய், அந்த அக்னி கொண்டு பகவான் வாய். சோ பகவான் யக்யா மூலியமா பகவான் சாப்பிட்றோம். 2வது வழி பகவான் பிராமணன் மூலியமா, பக்தர் மூலியமா நான் சாப்பிட்றேன். ஆனா இந்த ஸ்லோகத்துல போன வாரம் பார்த்தோம், பகவான் சொல்றார், யக்யால நீங்க தானியம்லாம் நீங்க படைக்கிறீங்க சாப்பிட்றேன். ஆனா அதோட எனக்கு இன்னும் பிரியம் என்னோட பக்தர் வைஷ்ணவருக்கு நீங்க பிரசாதம் சாப்பாடு கொடுக்குறது, அவங்க மூலியமா நான் சாப்பிட்டேன்னா எனக்கு இன்னும் பிரியம், அப்படி இன்னும் மிக சந்தோஷம் அப்படின்னு பகவான் சொல்றோம். சோ அதனால பக்தர் தயவுசெய்து நம்மலாம் புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில நீங்கெல்லாம் நம்மலாம் கிரகஸ்தா, குடும்பஸ்தா. சோ நம்ம ரொம்ப முக்கியம், நம்ம வைஷ்ணவரை கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம ஹரிகதை கேட்டு பஜனை செஞ்சு அவங்களுக்கு பிரசாதம் நம்ம வணங்கணும். இது ரொம்ப முக்கியம். சோ நம்ம பக்தி வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான தர்மமா நம்ம கடைப்பிடிக்கணும். இப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் பக்தரை கூப்பிட்டு நான் பிரசாதம் அப்படின்னு இல்லை.
சோ நம்ம முடிஞ்சா தனிக்கும் நம்ம வாழ்க்கையில பக்தி வாழ்க்கையில இது முக்கியமான தர்மமா நம்ம கடைப்பிடிக்கணும். ஏன்னா பகவானே சொல்றார், யார் ஒருத்தர் என் வைஷ்ணவ கூப்பிட்ட பிரசாதம் கொடுக்குறேன், எனக்கு ரொம்ப பிரியம் பண்றாரு இந்த ஸ்லோகத்துல. இதை நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, லார்ட் விஷ்ணு said, if I can take the dust of the feet of the Vaishnava on my head, who will refuse to do the same? இங்க பாருங்க, கடவுளே சொல்றா, என்னோட பக்தரோட கால தூசி, என்னோட பக்தரோட கால தூசி நான் எடுத்து என் தலையில் வைக்கிறேன். யாரு சொல்ற? கடவுள் சொல்ற. கடவுளே சொல்றார், என்னோட பக்தரோட கால தூசி என் தலையில் வைக்கும் போது நீங்க ஏன் வைக்க கூடாது அப்படின்னு பகவான் கேட்கிறார். ஏன் நம்மளாம் செய்யக்கூடாதுன்னு கேட்கிறார், பகவான் கேட்கிறார். பாருங்க, சோ பகவான் அவரோட பக்தரை வைஷ்ணவரை இங்க வச்சிருக்கார். நீங்களே பாருங்க. பகவான் சொல்றார், கீதையில பகவான் சொல்றார், என்னை மீறி வேறு ஒண்ணும் இல்லைன்றார். மத்த பரந்தர கிச்சினாசி ஜயா. பகவான் சொல்ற என்னை மீறி ஒண்ணும் இல்லைன்றார் பகவத்கீதையில பகவான் சொல்றார். ஆனா இங்க பகவான் சொல்றார், என்னோட பக்தரோட கால தூசி நான் தலையில எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். இப்ப எந்த அளவுக்கு பகவான் வைஷ்ணவரை வச்சிருக்காரு, அவர் பக்தர் இங்க வச்சிருக்காரு. சோ அதனால தயவு செஞ்சு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சா சன்னியாசி வராங்க, நம்ம குருமார் வராங்க, சன்னியாசி குருமா வராங்க. சோ அவங்கள முடிஞ்சா அவங்க கால தூசி நம்ம தலையில் எடுத்து என்ன பகவான் சொல்ற, அவர் வைக்கும் போது யார் நம்ம சேர்க்க கூடாது அப்படி பகவான் கேட்கிறார். சரி, அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னா, the first sages were astonished to see the beauty of the Lord, but they have difficulties to understand and comprehend the words of the Lord. So நம்ம பார்த்தோம், இந்த வைகுந்த கதவுல சில பிரச்சனை நடந்திருக்கும் போது நாராயண விஷ்ணு பகவான் வந்தார், லட்சுமி கூட பார்க்கும் போது அப்பதான் 4 புத்திரன்கள், பிரம்மாவோட 4 புத்திரனுங்க வாட்டி நாராயண பகவான் அழக பாக்குறாங்க, கடவுள் அழக பாக்குறாங்க. சோ அந்த பகவான் அழக பார்த்து அவங்களே தகைச்சு போயிடுறாங்க. அவங்களே அந்த வாட்டி அழக பார்த்து அவங்களே தகைச்சு போய் அவங்க அப்படியே வர்ணிக்கிறாங்க பகவான் அழக. அப்புறம் பகவான் பேசினார், நாராயண பகவான் பேசினார். இதை நம்ம போன வாரம் பார்த்தோம். ஆனா அந்த 4 புத்தனுக்கு பகவான் என்ன பேசுறார் அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியலையா, பகவான் வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு செய்ய புரியலையா அப்படின்னு நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். சோ அதனால நம்ம ஒரு உதாரணம் பாருங்க, பகவத்கீதை ரொம்ப பேர் பகவத்கீதை படிப்பாங்க, அவங்களுக்கு புரியாது, பிரபு என்ன புரியல பிரபு அப்படின்னு. இப்ப எங்க புரியுது? ஏன்னா பகவத்கீதை பகவானோட வார்த்தைகள், பகவானே பேசினார். அப்போ வசந்த தத்துவ வசந்த வார்த்தைகள் பகவான் பேசணும். சோ ஒரு அளவுக்கு பிரபுபாட் கண்ணையில பிரபுபாட் அது நம்மளுக்கு புரியுற மாதிரி ஒரு அளவுக்கு பிரபுபாட் பொருள் ஒரு மொழிபெயர்ப்புலாம் எழுதியிருக்கார் பிரபுபாட். சோ அப்படி இருந்து கூட ரொம்ப வரைக்கும் புரியாது, ஏன்னா பகவான் பேசுனது 4 புத்தகங்களே புரியல. அப்ப எப்படி நம்மளுக்கு புரியுது பகவத்கீதை? சோ அதனால நம்ம குரு தேவை, குரு எடுத்து சொல்வார். நம்ம பக்தி முன்னேற நம்மளுக்கு இன்னும் நம்ம பகவத்கீதை நல்லா புரியும். சோ இங்கிருந்து ஏன் இந்த 4 புத்தகங்கள் பகவானோட வார்த்தைகளை புரியும்னா, இந்த 4 புத்தகங்க அந்த நேரத்துல அவங்க பிரம்மவாடியா இருந்தாங்க. பிரம்மவாடினா அவங்க கடவுள் ஜோதி, கடவுளுக்கு ரூபம் இல்ல ஜோதி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பகவான் பார்த்துட்டு அப்ப அவங்க இன்னும் முழு பக்தரா ஆகல, அவங்களாம் தூய பக்தரா ஆகல. அதனாலதான் அவங்க பகவானோட வார்த்தைகள் அவங்களுக்கு சரியா புரியல. பகவானோட வார்த்தைகள் பக்தர் ஒண்டித்தான் புரியும். சோ இந்த நேரத்துல 4 புத்தர் பிரம்மவாடியா இருந்ததுனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு புரியல பகவான் சொன்ன வார்த்தைகள், பகவான் என்னத்த சொல்ல வர்றாங்க. ஏன்னா அவங்க பிரம்மவாடிங்க, அந்த நேரத்துல அவங்க இன்னும் பக்தராகல. பகவானை பார்த்துட்டோன்னா அந்த துளசி வாசம் இழுத்துட்டோன்னு தான் அப்பதான் அவங்க தூய பக்தரா மாறினாங்க.
சோ இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த 4 புத்திரனுங்க வந்து பகவான் சொன்ன வார்த்தைகள்ல பேசும்போது சரியா புரியல. ஏன்னா அந்த நேரத்துல அவங்க இன்னும் பக்தராகல, அவங்க வந்து பிரம்ம வாடியார். சரி, அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, unless one is favored by the Supreme Lord, one can cross over the ocean of the design of the repeated birth and death. இது இந்த பிரம்மதேவர் சொல்றார், தேவர்கிட்ட சொல்றார், நம்மளுக்கு இந்த வைகுந்த லோகம் நம்ம அடைகிறதுனா, இந்த சம்சாரம் இந்த பௌத்திக உலகத்தை தப்பிச்சு நம்ம முக்தி அடைகிறதுனா, மோட்சம் அடைகிறதுனா, கண்டிப்பா நம்மளுக்கு பகவானோட கருணை இருந்தாதான் நம்ம வைகுந்த லோக முக்தி அடைய முடியும் அப்படின்னு பிரம்மதேவரே சொல்றார் தேவர்கிட்ட. சோ அதனால தயவு செஞ்ச பக்தர் எல்லாம் ரொம்ப பேர் யாரெல்லாம் கும்பிட்டு கொண்டிருப்பாங்க, தேவர்கள், அந்த சாமியார், இந்த குரு, அந்த குரு. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு, யார் ஒருத்தர் வைகுந்த லோகத்தை அடைகிறதுனா, முக்தி அடைகிறதுனா, கண்டிப்பா பகவான் கிருஷ்ண பகவான், நாராயண பகவான் அவங்க மனசு வச்சாதான் நம்ம இந்த பௌத்திக உலகத்துல நம்ம முக்தி அடைய முடியும். இங்க பிரம்மதேவரே சொல்றார், பிரம்மதேவரே சொல்றார். சோ நம்ம யாரு வணங்கணும், எல்லாம் சமம் பிரபு, யாரு பண்ண நான் வைகுந்தம் போலாம் அப்படி இல்லையே. பிரம்மதேவர் சொல்றார், நம்ம முக்தியை அடைகிறதுனா, வைகுந்த லோகம் போறதுன்னா நம்மளுக்கு விஷ்ணு பகவான், நாராயண பகவான், கிருஷ்ண பகவான் கடை இருந்தாதான் நம்ம அடைய முடியும் அப்படின்னு பிரம்மதேவரி சொன்னார். இது போன வாரம் பார்த்தோம். சரி, கடைசி நம்ம என்ன பார்த்தோம்னா, cows, brahmanas, women, children, old men are defined as creatures and very dear to Lord Vishnu. விஷ்ணு பகவானே சொன்னார், 5 பேர் எனக்கு ரொம்ப பிரியம்னார். பசங்கள், பிராமணா, பெண்கள், குழந்தைகள், என் வயசானவங்க, அவங்க 5 பேரும் எனக்கு ரொம்ப பிரியம்ன்றார் பகவான் சொன்னார். இந்த 5 பேர்ல கோமாதா அண்ட் பிராமணா, இங்க 2 பேர் பகவான் மிக முக்கியத்தை கொடுத்தார். இந்த 5 பேர்ல பசுவும் பிராமணங்களும் பகவான் இன்னும் மிக முக்கியத்தை கொடுத்தார். சரி, போன வாரம் நான் உங்கள்கிட்ட பேசின சில காரணங்கள், சில பாயிண்ட் கொடுத்தேன், எதனால பகவான் பசு மேல, கோமாதா மேல ரொம்ப பிரியம்னு சொன்னேன். யாராச்சுக்கும் ஞாபகம் இருக்கா? தயவு செஞ்சு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. அந்த 5 பாயிண்ட் கொடுத்தேன், ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, எதனால பகவான் கோமாதா பசு மேல ரொம்ப பிரியம் சொல்லுங்க. நான் ட்ரை பண்றேன். அந்த பசு பாலுனால நிறைய சாப்பாடுகள் செய்ய முடியும். அது லைக் ஹெல்தி ஃபுட். அது பிராமணாக்கு ரொம்ப வெஜிடேரியன் ஃபுட் ரொம்ப நிறைய செய்யலாம். அது ஆமா, உண்மைதான். இந்த பசுவோட கோமாதா, பசுவோட பால் இந்த எல்லாம் பகவான் ரொம்ப ஜீவராசிகள் இந்த மிருகத்தை படைச்சிருக்காரு. ஆனா பசு பால் உண்டித்தான் தாய் பாலு கிட்ட சமம், ஆல்மோஸ்ட் சேம். பசு பாலு தான் தாய் பாலுக்கு சமம். சோ மாதாஜி சொன்ன மாதிரி இந்த பசு பால வச்சு நம்ம ரொம்ப பொருள், சாத்விகம் தானியங்க, சாத்விகம் பொருளுங்க நம்ம செய்யலாம். இந்த பசு பாலை வச்சு ரொம்ப சாத்விகம் உணவு நம்ம செய்யலாம். ஓகே, இது 1வது பாயிண்ட். வேற பாயிண்ட் 4 பாயிண்ட் சொன்னேன், சொல்லுங்க. யாராச்சும் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. அது ஒரு சாத்விக குணத்து உள்ள மிருகம். ஆமா, பசு சாத்விகம் மிருகம். 3 பாயிண்ட். ஹரே கிருஷ்ணா. வேதத்துல 7 அம்மாக்கள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. பசு ஒரு தாய்க்கு சமம். ஆமா, ஓகே. 7 தாய்ல ஒரு தாய் பசு கோமாதா, அதான் கோமாதா மாதான்றோம். 3. 2 பாயிண்ட். ஒரு தாய் பால் குடிக்கிறதோட பசு பால் தான் அதிகமா குடிக்கிறாங்க. அதான் முதல் சொல்லியாச்சு. சோ இன்னும் 2 பாயிண்ட். வேற பாயிண்ட். சரி, ஓகே. சோ இதான் போன வாரம் நான் உங்கள்கிட்ட பேசினேன். 1வது பாயிண்ட் பசு இந்த சாத்விக் குணமுள்ள மிருகம்.
இரண்டாவது வந்து சொன்ன மாதிரி பசுவோட பால் வந்து நம்ம சமுதாயத்துக்கு பால் தாய்ப்பாலுக்கு சமம். பசு வந்து 7 தாயில ஒரு தாய், 33 கோடி தேவர்கள் வந்து ஒரு பசுல வாழ்றான். சோ ஒரு பசுவை நம்ம வணங்கினோமா 33 கோடி தேவர்கள் வணங்கின பலன் கிடைக்கும். என் 5வது பசு வந்து ஹார்ம்லெஸ், அப்படின்னு நம்ம என்ன செஞ்சா கூட அமைதியா தான் இருக்கும். சோ இந்த 5 பாயிண்ட்னால பகவான் வந்து இந்த பசு வந்து பகவான் கிருஷ்ண பகவான்கிட்ட ரொம்ப பிரியம். இது ரொம்ப சரி. இன்னைக்கு வந்து நம்ம வந்து 16 அத்தியாயம் பார்க்க போறோம். கடைசி பகுதி 3ஆவது பகுதியில பார்க்க போறோம். இந்த 16வது அத்தியாயம் வந்து வைகுண்டா ஜெய விஜயக்கு எப்படி இந்த 4 புத்திரனுக்கு வந்து ஜெய விஜய வந்து சாப்பிடுறாங்க. சோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து 20வது ஸ்லோகத்துல இருந்து 37வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். சரி, 20வது ஸ்லோகம் நான் படிக்கிறேன். The goddess of fortune, Lakshmi, the dasa of whose feet is worn on the head by others, waits upon you as appointed, for she ensures to secure a place in the abode of the king of peace, who hovers on the fresh wreath of tulsi leaves offered at your feet by some blessed devotee. So இங்கிருந்து 4 புத்திரன்கள் பேசுறாங்க. 4 புத்திரனுங்க வந்து நாராயண பகவானை பார்த்து பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, லக்ஷ்மி தேவி பகவானோட சக்தி, பகவானோட நாராயணோட மனைவி, அவங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்களாம் நாராயண பகவானுக்கு தொண்டு செய்யறதுக்கு நாராயண பகவான் லக்ஷ்மி தேவி காத்துக்கிட்டு இருக்காங்களாம். அந்த லக்ஷ்மி தேவிய கோடிக்கான மக்கள் மனிதர்கள் மனைக்கொண்டிருக்காங்க. கோடிக்கான இந்த பிரம்மாண்டத்துல கோடிக்கான மக்கள் வந்து வணங்கிக்கொண்டிருக்காங்க லக்ஷ்மி தேவிய. ஏன்னா லக்ஷ்மி தேவி வணங்கினதான் அவங்க தான் செல்வம் கொடுப்பாங்க. சோ அதுக்காக கோடிக்கான ஜீவராசி மனிதர் வணங்கிக்கொண்டிருக்காங்க. ஆனா அந்த லக்ஷ்மி அவங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்களா நாராயண பகவானுக்கு தொண்டு செய்யறதுக்கு. இத 4 புத்திரங்க வந்து சொல்றாங்க. விஷ்ணு பகவான் பார்த்து, நாராயண பகவான் பார்த்து அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வைகுந்த லோகத்துல பி ரொம்ப இருக்குமா. ஏன்னா துளசி பகவான் துளசி மாலை போட்டிருப்பாராம். பகவான் வந்து துளசி மாலை போட்டிருப்பாராம். துளசி மாலை சுத்தி பி இருக்குமா, அப்படியே சுத்திக்கிட்டு இருக்குமா. இங்க இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சொல்றாங்க. சோ நீங்க இந்த படத்துல பார்க்கலாம், பகவான் அது போட்டிருக்க. அவர் வந்து அது வந்து துளசி மாலை, பகவான் துளசி மாலை போட்டிருப்பாரோ. அந்த துளசி மாலை சுத்தி பி ரொம்ப இருக்குமா அப்படின்னு இங்க 4 புத்தகம் வர்ணிக்கிறாங்க. பார்ப்போம். பிரபுபாத் எழுதியிருக்கார், as previously described, Tulsi has attained all superior qualities due to being placed at the lotus feet of the Lord. சோ துளசி மகாராணி பார்த்த பாருங்க, அவங்க தனைக்கும் பகவானோட கமல பாதத்துல இருப்பாங்க. விஷ்ணு பகவான் பாதத்திலே துளசி இருப்பாங்க. The comparison made here is very nice. As the king of bees hovers over tulsi leaves offered to the lotus feet of the Lord, so Lakshmi, the goddess who is sought by the demigods, Brahmanas and Vaishnavas and everyone else, always engages in rendering service to the lotus feet of the Lord. So இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, துளசி அவங்க வந்து பகவான் கமல பாதத்துல இருப்பாங்க. அந்த கமல பாதத்தை லக்ஷ்மி தேவி தொண்டு செய்து ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த லக்ஷ்மி தேவிய கோடிக்கான பிராமணங்கள், வைஷ்ணவர்கள், ஜீவராசிகள், மனிதர்கள் எல்லாம், தேவர்கள் எல்லாம் வணங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த லக்ஷ்மி தேவி பகவான கமல பாத தொண்டு செய்யறதுக்கு அவங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பிரபு அழகா எழுதியிருக்காங்க. The conclusion is that no one can be the benefactor of the Lord. Everyone is actually the servant of the Lord. So அதனால யாரும் வந்து நான் தான் எஜமான், நான் தான் கடவுள் அப்படி யாரும் சொல்லக்கூடாது. நம்ம எல்லாம்
பகவானோட சேவகன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். பக்தர் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் வந்து பகவானோட சேவகன் அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் பிரபுபாத் அழகா எடுத்து சொல்லு. சரி, அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். 21வது ஸ்லோகம் படிங்க. ஜீவ மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஓ பகவானே, உமது உன்னத அன்பு தொண்டில் காலந்தோறும் ஈடுபட்டிருக்கும் அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மியினிடத்து நீர் பற்று வைப்பதில்லை. மாறாக உமது தூய பக்தர்களின் செயல்களிடத்து மட்டுமே நீர் அளவு கடந்த பற்றுடையவராக இருக்கின்றீர். இவ்வாறு இருக்க எவ்வாறு நீர் அந்தணர்கள் நடந்து சென்ற பாதையின் தூசியினால் தூய்மை பெறக்கூடும்? மேலும் எவ்வாறு நீர் உமது மார்பில் இலங்கும் ஸ்ரீவத்சல சின்னத்தினால் பெருமை அல்லது அதிர்ஷ்டம் அடைதல் கூடும்? It is said in the Brahma Samhita that the Lord is always served by many hundreds of thousands of goddess of fortune in his Vaikunta planet. Yet, because of his attitude of renunciation of all opulences, he is not attached to any one of them. The Lord has 6 opulences: unlimited wealth, unlimited fame, unlimited strength, unlimited beauty, unlimited knowledge, and unlimited renunciation. All the demigods and other living entities worship Lakshmi, the goddess of fortune, just to get her favor. Yet the Lord is never attached to her, because he can create an unlimited number of such goddesses of his transcendental service. Hare Krishna. இந்த ஸ்லோகத்துல இருந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. யாரு பேசுற அந்த ஸ்லோகத்தை? 4 புத்தரங்க பேசுறாங்க. நிறைய நான் பார்க்கணும் பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க எப்படி லக்ஷ்மி தேவி அதே விஷயத்தான் பிரபுபாட் வந்து விளக்குறார். பொருளியல பிரபு விளக்குறார். எப்படி லக்ஷ்மி தேவி இந்த நாராயண பகவான் Yet because of his attitude of the I mute them. Hare Krishna, நான் பேசுறது விளங்குதா? Yes. ஓகே. ஸோ இந்த ஸ்லோகத்துல நீங்க பார்க்கணும் எப்படி லக்ஷ்மி தேவி இந்த பகவான் வந்து கமலை பார்த்த அவங்க வந்து தொண்டு செஞ்சு கொண்டிருக்காங்க. நித்தியமா தொண்டு செஞ்சு கொண்டிருக்காங்க. அதே விஷயம்தான் பிரபுபாட் வந்து பொருள்ல பிரபா வளர்க்கிறார். பிரம்மா சமேதா எழுதப்பட்டிருக்கு. கோடிக்கான லக்ஷ்மி தேவி இருக்காங்களா வைகுந்த லோகத்தில். கோடிக்கான லட்சுமி தேவி இருந்து கூட பகவானுக்கு வந்து அந்த லட்சுமி தேவி மேல பற்று இல்லையா? என்ன பகவான் வந்து பிரியம்னா அவங்க வந்து தொண்டு பக்தி செஞ்சு கொண்டிருக்காங்க. அதனாலதான் பகவானுக்கு வந்து லக்ஷ்மி தேவி மேல பிரியமா. அது தவிர பகவானுக்கு பற்று இல்ல, ஒண்ணும் இல்லையா? இது சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மசிங்கத்தால எழுதப்பட்டிருக்கு. சோ இங்க பாருங்க, தேவர்கள், வைஷ்ணவர்கள், பிராமணர்கள், கோடிக்கான மனிதர்கள் எல்லாம் மனை கொண்டிருக்காங்க லக்ஷ்மியை. ஏன்னா அவங்க தான் செல்வம் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க. ஆனா அந்த லக்ஷ்மி தேவி வந்து வைகுந்த லோகத்துல நாராயண பகவான் தொட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பகவான் வந்து கொஞ்சம் கூட அட்டாச்மெண்ட் பற்று இல்லையா அந்த லக்ஷ்மி தேவி மேல. இதுதான் இந்த ஸ்லோகத்துல பொருள் பிரபு அழகா விளக்குறோம். சரி, 22வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். Hare Krishna Prabhu. படிங்க மாதாஜி. O Lord, you are the personification of all religion. Therefore, you manifest yourself in 3 millenniums, and thus you protect this universe, which consists of animate and inanimate beings. By your grace, which is of pure goodness and is the bestower of all beings, kindly drive away the elements of rajas and tamas for the sake of the demigods and twice born. O God,
The Lord is addressed in this verse as Triguna, or one who appears in 3 millenniums, namely the Satya, Dwapara, and Treta Yugas. He is not mentioned as appearing in the 4th millennium or Kali Yuga. It is described in Vedic literature that in Kali Yuga, he comes as Chana Avatara, or an incarnation, but he does not appear as a manifest incarnation. In the other yugas, however, the Lord is a manifest incarnation, and therefore he is addressed as Tri-yuga, or the Lord who appears in 3 yugas. Hare Krishna Prabhupada. ரொம்ப நன்றி மாதாஜி. சோ இங்க பாருங்க, இந்த ஸ்லோகத்துல இருந்து பகவான் வந்து 3 யுகத்துல பகவான் அவதாரம் எடுத்து வருவார். அதனால அவர் பேர் வந்து 3 யுகம்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவானுக்கு பேர் வந்து 3 யுகா. 3னா 3, 3 யுகம். 3 யுகத்துல பகவான் அவதாரம் எடுத்து வருவாராம். சாத்தி யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம். சோ கலியுகம் எப்படி? சோ கலியுகத்துல பகவான் வந்து சன்ன அவதாரம். சன்ன அவதாரம்னா மறைஞ்சி வர்றவர், மறைஞ்சி அவதாரம். அந்த அவதாரத்துல இருந்து எல்லாருக்கும் தெரியாது அவர்தான் கடவுள். அதான் சன்னாவதாரம். சோ இந்த கலியுகத்துல இருந்து அவர் புத்தரை வந்தாரு. புத்தர் வந்து எல்லாம் தெரியுது, அவர் தான் கிருஷ்ணா, அவருக்கு தெரியாது. கலியுகத்துல இருந்து சைத்தன்ய மகாபிரபு வந்தாரு. சைத்தன்ய மகாபிரபு வந்து சன்னாவதாரம், எல்லாம் தெரியாது, அவர் தான் கடவுள். ஏன்னா கலியுகத்துல இருந்து அவர் தான் மறைஞ்சி வரவராம், அதான் சன்னாவதாரம். சோ கல்கியும் பகவான் வந்து வரும்போது எல்லாருக்கும் தெரியாது இவர்தான் கடவுள், அவரும் மறைஞ்சி வர்றவர். சோ அதனாலதான் பகவான் பேர் வந்து 3 யுகா, 3 யுகத்துல வருவாரா. ஆனா கலியுகத்துல வருவார், ஆனா மறைஞ்சி வருவார். அதான் சன்னாவதாரம். இதான் பிரபுபாத் அழகா இந்த பருவரையில பிரபா எழுதியிருக்கார். ஓகே, சரி, 23வது ஸ்லோகம் படிக்க யாராச்சும். O Lord, you are the protector of the highest of twice born. If you do not protect them by offering worship and mild words, then certainly the auspicious part of worship will be rejected by people in general, who act on the strength and authority of your Lordship. Purport. In Bhagavad Gita, it is stated that by the Lord himself that the acts and characters of great authorities are followed by the people in general. Leaders of ideal character are therefore needed in society. Krishna, the Supreme Personality Godhead, appeared in this material world just to show the example of perfect authority. And people have to follow his path. The Vedic injunction is that one cannot understand the absolute truth simply by mental speculation or logical argument. One has to follow the authorities. Mahajano yenagata shapanta. Great authorities should be followed. Otherwise, if we simply depend on the scriptures, we are sometimes misled by rascals, or else we cannot understand or follow the different spiritual injunction. Okay, thank you, Sarva. So இந்த ஸ்லோகத்துல வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லோகமும் இந்த பொருளையும் பிரபுபாத் அழகா எழுதியிருக்கார். எதனால நம்ம இந்த கிருஷ்ண பகவான் பாருங்க, பகவான் எதுக்காக அவதாரம் எடுத்து வர்றார்? பகவான் அவதாரம் எடுத்து வருது நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வர்றாரு. இங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்துல, பகவான் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தர்மத்தை பகவான் வர்றார். வந்து அவரோட லீலையிலே பகவான் சொல்லி கொடுக்குறாரு. சோ இந்த படத்துல பாருங்க, பகவான் வந்து சுதாமா ஒரு பிராமண கால கழுவுறார். சுதாமா வந்து ஒரு ஏழை பிராமணன். பகவான் வந்து துவாரகா மன்னரா இருந்தார் அந்த நேரத்துல. ஆனா பகவான் வந்து சுதாமா கால அவர் கழுவுறார். பக்கத்துல ருக்மிணி தேவி அவங்க தண்ணி ஊத்துறாங்க. சோ இந்த மூலியமா பகவான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார் எந்த அளவுக்கு நம்ம வந்து அவரோட பக்தரை நம்ம எல்லாம் தொண்டு செய்யணும். இந்த படத்துல இந்த லீலை நீங்களாம் படிக்கலாம், பாகப்புறனால அழகா எழுதப்பட்டிருக்கு. சுதாம லீலா நீங்க படிக்கலாம். சோ கிருஷ்ண பகவான் வந்து அவர் கடவுள். அவர் வந்து அவர் லீலை செய்யும் போது சில நேரத்துல சாதாரண விஷயங்களும் செய்வார். சோ நம்ம நினைப்போம், என்னடா பகவான் கடவுள் ஆச்சா, அவர் ஏன் இது செய்யறார்? எதுக்காக செய்யறான்னா நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக பகவான் செய்யறான். இல்லைன்னா நம்ம செய்ய மாட்டோம். இதான் இந்த ஸ்லோகத்துல இதான் பிரபுபாட்டையும் அழகா சொல்லியிருக்காரு இந்த பொருள். சோ நம்ம பக்தி வாழ்க்கையில இருந்து ரொம்ப முக்கியம். ஓகே,
நம்ம எல்லாம் பக்தி வாழ்க்கையில 3 பேர் நம்ம கடைப்பிடிக்கிறோம். சாது, சாஸ்திரா and sadhu, sastra and bhakta. Sadhu bhaktar, guru sorry, guru, sadhu, sastra. இந்த 3 பேரை நம்ம பக்தி வாழ்க்கையை நம்ம கடைப்பிடிச்சு நம்ம அவங்களோட வழியை நம்ம கடைப்பிடிக்கணும். குரு சொல்லி கொடுத்த வழிய அவங்க தத்துவம் தான் நம்ம கடைப்பிடிச்சு நம்ம வாழ்றோம். 2வது சாது பக்தர், 3வது சாஸ்திரா. ஓகே, இந்த 3 பேரை நம்ம பக்தி வாழ்க்கையில நம்ம கடைப்பிடிச்சு நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுதான் பிரபுபாட் சொல்லியிருக்கார். மகாஜன இனகத்த பந்தஹா. மகாஜன் பக்தர்கள், சிறந்த பக்தர், சாதுங்கள், குருங்கள், அவங்க சொல்லி கொடுத்த வழியை நம்ம கடைப்பிடிக்கிறோம். இதான் பிரபுபாட் சொல்றோம். ரொம்ப முக்கியம். பக்தர்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம பாகவதம் படிக்கிறோம், அது முக்கியம்தான். ஆனா அதே நேரத்துல நம்ம குரு எடுத்து நம்ம குரு கட்டளை கடைப்பிடிக்கிறோம், குருக்கு நம்ம தொண்டு செய்யணும். அதே நேரத்துல மூத்த பக்தர் இருக்காங்க, சோ சிக்ஷா குருங்க இருக்காங்க, அவங்களும் நம்ம கடைப்பிடிக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். இதான் ஸ்லோகத்திலும் இந்த பொருளிலும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, சரி, அடுத்த ஸ்லோகம் 24வது ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க மாதாஜி. அனைத்து நற்குணங்களின் உறைவிடமாக நீர் விளங்குவதினால் போற்றுதற்குரிய பகவானே, அப்புனித பாதை அழிவதை நீர் ஒருபோதும் விரும்புவதில்லை. பொதுமக்களின் நலனுக்காக உமது ஆற்றல் மிக்க சக்தியினால் நீர் தீய சக்திகள் அனைத்தையும் அளிக்கின்றீர். நீரே 3 படைப்புகளின் எஜமானராகவும் பிரபஞ்சம் முழுவதையும் பாதுகாப்பவராகவும் விளங்குகின்றீர். ஆகையினால் உமது பணிவார்ந்த தன்மையினால் உமது சக்தி ஒருபோதும் குறைவுபடுவதே இல்லை. மாறாக உமது பணிவினால் நீர் உமது உன்னதமான லீலைகளை வெளிப்படுத்துகின்றீர். Lord Krishna was never reduced in his position by becoming a coward boy or by offering respect to Sudama Brahmana or his other devotees like Nanda Maharaja, Vasudeva, Maharaja Yudhishthira, and the Pandavas' mother Kunti. Everyone knew that he was the Supreme Personality of Godhead, Krishna, yet his behavior was exemplary. The Supreme Personality of Godhead is Sachit Ananda Vigraha. His form is completely spiritual, full of bliss and knowledge, and it is eternal. Because the living entities are his parts and parcels, originally they also belong to the same quality of eternal form as the Lord. But when they come in contact with Maya, the material potency, due to their forgetfulness, their existential constitution is covered. Hare Krishna. இந்த ஸ்லோகத்திலையும் அழகா சொல்லப்பட்டிருக்கு. பகவான் அவர் இந்த லோகத்தை படைக்கிறார். அவர் கடவுள். பகவான் எல்லாத்தையும் படைக்கிறார், எல்லாம் பாதுகாக்கிறார், எல்லாத்தையும் அழிக்கிறார். ஆனா பகவான் சாதாரண தர்மத்தை அவர் கடைப்பிடிக்கிறார். அவர் வாழ்க்கையில அவர் லீலையில நம்ம பார்த்தோம். பகவான் சாதாரண விஷயங்கள்லாம் செஞ்சார். நீங்க பாருங்க, பிரபுபாட் அதுதான் சொல்லியிருக்கார். பொருளுரையில பிரபு அழகா விளக்கிருக்காரு. கிருஷ்ண பகவான் லீலை செய்யும் போது அவரு எல்லாருக்கும் வணக்கம் வரும். சுதாமா பார்த்தீங்களா, காலுக்கு நாரத முனிக்கு கீழே வணக்கம் வரும். நாரத முனிய குந்தி தேவி வணக்கம் வரான், பாண்டவர் வணக்கம் வரும், வாசுதேவ் வணக்கம் வரும். வாசுதேவோட சப்பதத்துக்கு தலையில் வச்சு போவார் கடவுள். இதெல்லாம் கடவுள் செய்யறதுக்கு தேவையில்லையே. ஆனா பகவான் இதெல்லாம் செஞ்சார். ஏன்னா அது பணிவா எடுத்து காமிச்சார். ஸோ இந்த பணிவு எடுத்து காமிச்சதுனால பகவான் புகழ் இன்னும் வளர்ந்துகிட்டு போகுதாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால ரொம்ப முக்கியம். இந்த லீலையில இந்த காரியத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மலாம் எப்படி நடந்துக்கணும், ஒரு பக்தரா நம்மளாம் என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும், இது ரொம்ப முக்கியம். இந்த மூலியமா நம்ம கத்துக்கலாம். ஸோ பிரபுபாலாம் சொல்றார், பகவான் சச்சின் ஆனந்த விக்கிரகா. அதே தாம் சச்சின் ஆனந்த விக்கிரகா நம்மளோட ஆத்மா. நம்மளும் சச்சின் ஆனந்த விக்கிரகா, பகவானும் சச்சின் ஆனந்த விக்கிரகா. ஆனா இந்த மாயா உலகத்துல நம்ம பிறந்துட்டோம்னா மாயா நம்ம புத்தியை மறைச்சனால நம்ம மறந்துட்டோம். நான் ஒரு ஆத்மானு மறந்துட்டோம். அந்த பகவானோட சேவையை நம்ம மறந்துட்டோம்.
தான் இந்த உடல் தப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப அழகா இருந்திருக்கா. சரியா? ஸோ அதனால பக்தர் தயவு செஞ்சு கிருஷ்ண பகவான் லீலையை நீங்க பாத்தீங்களா? பகவான் எதுக்காக இதெல்லாம் செய்யறோம்னா நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக பகவான் சாதாரண விஷயங்கள் எல்லாம் பகவான் செஞ்சார். இதை நம்ம இந்த ஸ்லோகமும் இந்த பொருளில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, 25வது ஸ்லோகம் படிங்க அழைச்சோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க பிரபு. ஓ பகவானே, ஏதும் அறியாத இவ்விருவாயிற் காவல்களுக்கோ அல்லது எங்களுக்கோ நீர் விரும்பி அளிக்கும் எந்த விதமான தண்டனையாக இருந்தாலும் நாங்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். குற்றமற்ற இருவரை நாங்கள் சபித்து விட்டோம் என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம். Purport. The sages, the four Kumaras, now reject the cursing of the two doorkeepers, Jaya and Vijaya, because they are now conscious that persons who engage in the service of the Lord cannot be at fault at any stage. It is said that anyone who has implicit faith in the service of the Lord, or who actually engages in transcendental loving service, has all the good qualities of the demigods. Therefore, a devotee cannot be at fault. If sometimes it is found that he is in error by accident or by some temporary arrangement, that should not be taken very seriously. Hare Krishna. Thank you, Prabhu. சரி, இந்த ஸ்லோகத்துல இருந்து இந்த 4 புத்திரங்க மன்னிப்பு கேட்கிறாங்க பகவான்கிட்ட மன்னிப்பிக்க தெரியாம உங்களோட சேவகன் 2 பேரு ஜெய விஜயத்தை நாங்க சாபம் விட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு, நீங்க என்ன தண்டனை எங்களுக்கு கொடுத்தா கூட நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு இந்த 4 குமரர்கள் நாராயண பகவான் பார்த்து மன்னிப்பு கேட்கிறாங்க. சோ இந்த பொருளுடைய பிரபு அழகா எழுதியிருக்கார். சோ பிரபு எழுதியிருக்கார், ஒரு பக்தரா இருந்துட்டா அவங்களுக்கு தப்பு செய்ய மாட்டாங்க. பக்தர்னா அவங்க பகவான்ல பக்தியில இருக்கும்போது அந்த பக்தர் தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி அவங்க தப்பு செஞ்சா கூட அது ஒரு ஆக்சிடென்ட், தெரியாம அறியாம அவங்க தப்பு செய்யறாங்க. இதை நம்ம அந்த மாதிரி இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பாக்குறோம் பக்தி வாழ்க்கையில நம்ம சில நேரத்துல சில பக்தருங்க சில தப்பு செஞ்சிருவாங்க. அந்த தப்பை வச்சு நம்ம ஏசி கத்திக்குது, அந்த பக்தர் ரொம்ப நொந்து போற மாதிரி செஞ்சிரும். மனம் ரொம்ப நொந்து போற மாதிரி நம்ம அவங்க மனசை புண்படுத்துறோம். சோ இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு, யார் ஒருத்தர் அந்த பக்தியில அவங்க பகவானுக்கு யார் ஒருத்தர் ஓகே. சோ இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. பிரபு அழகா சொல்றா பொருள். சோ அதனால தயவு செஞ்சு நம்ம பக்தி வாழ்க்கை சில நேரத்துல பக்தர் தப்பு செஞ்சிருவாங்க, தவறு செய்யறாங்க. சோ அந்த தப்பை வச்சுட்டு நம்ம அவங்க புட்படுத்தக்கூடாது, அவங்கள நிந்திக்க கூடாது. இது நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தெரியாம தப்பு செஞ்சுட்டாங்க, நம்ம அவங்க மன்னிச்சு நம்ம பக்தி செஞ்சுக்கிட்டோம். இது ரொம்ப முக்கியம். இதான் பிரபுபாட் சொல்றார். எப்படி ஜெய விஜயந்து பகவானுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு போது இந்த 4 புத்திரனுங்க இப்படி சாபம் விட முடியும்? அவங்களே அவங்க தப்ப உணர்ந்துட்டாங்க. ஐயோ நாங்க தப்பு செஞ்சிட்டோம், உங்களோட சேவகனை ஜெய விஜய நாங்க தெரியாம நாங்க சாபம் விட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாங்க இந்த 4 புத்திரங்க பகவான் கிட்ட. சரி, அடுத்தது 26வது ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சோம். The Lord replied, O Brahmanas, know that punishment are inflicted on them was originally ordained by me. Therefore, they will fall to a birth in a demonic family, but they will be firmly united with me in thoughts through mental concentration intensified by anger, and they will return to my presence shortly. Purport. The Lord stated that the punishment inflicted by the sages upon the doorkeepers Jaya and Vijaya was conceived by the Lord himself. Without the Lord's sanction, nothing can happen. It is to be understood that there was a plan in the cursing of the Lord's devotees in Vaikuntha, and his plan is explained by many stalwart authorities. The Lord sometimes desired to fight. The fighting spirit also exists in the Supreme Lord.
Otherwise, how could fighting be manifested at all? Because the Lord is the source of everything. Anger and fighting are also inherent in his personality. When the desires to fight with someone, he has to find an enemy. But in the Vaikuntha world, there's no enemy because everyone is engaged fully in his service. Therefore, he sometimes comes to the material world as an incarnation in order to manifest his fighting spirit. Okay, thank you, sir. So in Slokatla Parga, Bhagavan சொல்றார், 4 புத்தகம் கிட்ட சொல்றார், பகவான் சொல்றார், நீங்க சாப விட்டது என்னோட ஏற்பாடுன்றார். என்னோட ஏற்பாடுல தான் நீங்க சாப விட்டீங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க மன்னிப்பு கேட்காதீங்க. ஏன்னா நீங்க சாப விட்டது என்னோட ஏற்பாடு பகவான் சொல்றார், என்னோட பிளான் பகவான் சொல்றார். சோ இங்க இருந்து பொருளுரையில இருந்து சில ப்ரோப்பா அழகா விளக்குறார். ஜெய விஜய் அவங்க 4 புத்திரங்க சாபம் விட்டாங்க. இதெல்லாம் பகவானோட ஏற்பாடு. நான் பகவான் அவருக்கும் ஆசை இருக்கு, நல்லா சண்டை போடணும். பகவானுக்கும் ஆசை இருக்கான். ஆனா வைகுந்த லோகத்துல யாரு கூட சண்டை போடுறது? என்ன எல்லாம் பகவான் பக்தருக்கு யாரு சண்டை போடுவோம்? சோ அதனால பகவான் சில ஏற்பாடு செஞ்சு சில பேர் அவர் பக்தர் பூலோகத்துக்கு அனுப்பி அங்க போய் அசுன பெருப்பை எடுத்து பகவான் அவதாரம் எடுத்து அந்த அசுவம் கூட சண்டை போடுவார். அந்த மூலியமா பகவான் அவரோட ஆசையை திருப்தி பண்ணிக்கிறார். சோ இந்த சூழ்நிலை நீங்க பாருங்க, ஜெய விஜய பகவான் ஏற்பாடு செஞ்சு அவங்க 2 பேரும் பூலோகத்துல அசுனம் பெருத்து பகவான் வராக பகவான் அவதாரம் எடுத்து நரசிம்ம பகவான் அவதாரம் எடுத்து அவங்க 2 பேருக்கிட்ட சண்டை போட்டு கொண்டார். சோ இது நீங்க பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்க பகவானுக்கு அந்த சண்டை போடுறது ஆசை இருக்கு. சில நேரத்துல பகவான் ஏற்பாடு செய்வார். சோ இதே மாதிரிதான் ஜெய விஜயத்தை பகவான் ஏற்பாடு செஞ்சு. சரி, இறுதி எல்லாவது ஸ்லோகம் படிக்க. Hare Krishna. Okay. பிரம்மதேவர் கூறினார், சுய ஒளி கொண்ட வைகுண்ட லோகத்தில் முழுமுதற் கடவுளை தங்கள் விழிகளினால் தரிசித்த பிறகு அம்முனிவர்கள் அவ்வுன்னத உறைவிடத்தினை விட்டு நீங்கினர். The transcendental abode of the Supreme Personality of Godhead, as stated in Bhagavad Gita and confirmed in this verse, is self-illuminated. In Bhagavad Gita, it is said that in the spiritual world, there is no need of sun, moon, or electricity. This indicates that all the planets, they are self-illuminated, self-sufficient, and independent. Everything there is complete. Lord Krishna said that once one goes to that Vaikuntha planet, he never returns. The inhabitant of Vaikuntha never returned to the material world. But the incident of the Jaya and Vijaya was a different case. They come to the material world for some time and then they return to Vaikuntha. Hare Krishna. So இந்த ஸ்லோகத்துல இருந்து பிரம்மதேவர் தேவர்கிட்ட சொல்றா, இந்த 4 புத்திரங்க நாராயண பகவான் தர்ஷனுக்கு எடுத்துட்டு பேசி பார்த்துட்டு திருப்பி அவங்க வைகத்தை விட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு பிரம்மதேவர் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். இந்த பொருளெல்லாம் பிரபா அழகா விளக்குறார். வைகுந்த லோகத்துல அங்க சூரியன் இல்லையா, சந்திரன் நட்சத்திரமா இல்லையா, அங்க எல்லாம் வெளிச்சமா இருக்கும் வைகுந்தது அப்படின்னு பிரபா எலக்ட்ரிசிட்டிலாம் இல்லையா, அங்கெல்லாம் வெளிச்சமா இருக்குமா அப்படின்னு அழகா எழுதுறார் பிரபா எழுதப்பட பொருளுரையில. அது மட்டும் இல்லாம முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும், கீதையிலே பகவான் சொல்றாருல ஜன்ம கர்ம சம தீபியம், அந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், யார் ஒருத்தர் வைகுந்த லோகத்தை அடைகிறாங்களோ திருப்பி இந்த பௌத்திக உலகத்துல திருப்பி பெருப்பு எடுக்க மாட்டாங்க பகவான் சொல்றாரு கீதை. சோ இந்த லீலையை நம்ம எப்படி பார்த்தோம், ஜெய விஜய் இந்த பிரம்ம வைகுந்த லோகத்துல எப்படி அவங்க உருகுறாங்களா, இப்போ பகவான் சொல்ற தப்பா போகுத. ஏன்னா இந்த லீலையை நம்ம பார்க்கும்போது ஜெய விஜய வைகுந்த லோகத்துல இருந்தாங்க, இப்படி அவங்க பூலோகத்துல உள்ள முடியும், இதை நம்ம பார்த்தோம். சோ அதான் பிரபா எழுதுறாங்க, யாரு வைகுந்த லோகத்தை அடைகிறாங்களோ கண்டிப்பா திருப்பி
பௌதிக உலகத்துக்கு திருப்பி வர மாட்டாங்க அப்படின்னு இது நிச்சயம் நம்ம பகவான் சொல்றோம். ஆனா இந்த சூழ்நிலையில ஜெய விஜயந்து அவங்க உளுந்துட்டு இது பகவானோட ஏற்பாடு. பகவான் ஏற்படுறதுனாலதான் இவங்க 2 பேரும் ஜெய விஜய வைகுந்த லோகத்துக்கு உளுந்து பௌத்திக உலகத்துக்கு வந்தாரு. இதை நம்ம புரிஞ்சு கொள்றோம். சரி, அடுத்த ஸ்லோகம் 28வது ஸ்லோகம் படிக்க ஆச்சோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க பிரபு. அம்முனிவர்கள் முழுமுதற் கடவுளை சுற்றி வலம் வந்து தங்கள் வந்தனங்களை அர்ப்பணித்த பின்னர் வைணவர்களின் தெய்வீக வளங்களை அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி எய்தி அங்கிருந்து திரும்பி சென்றனர். It is still a respectful practice to circumambulate the Lord in Hindu temples. Especially in Vaishnava temple, there is an arrangement for people to offer their respects to the deity and circumambulate the temple at least 3 times. Hare Krishna. So இந்த ஸ்லோகத்துல 4 புத்திரன் பகவான் சுத்துறாங்க. விஷ்ணு பகவான 3 சுத்திட்டு அவங்க வைகுந்த லோகத்தை விட்டு போனாங்களாம். ஆனா அந்த வைகுந்த லோகத்தை பார்த்து வைகுந்த லோகத்தோட ஐஸ்வர்யா, புகழ், அழகு இதெல்லாம் பார்த்து வர்ணிச்சு சந்தோஷத்தோட இந்த 4 புத்திரன் வைகுந்தம் விட்டு போனாங்களாம். சோ பிரபு எழுதியிருக்கார், பொருள் இல்ல பிரபு எழுதியிருக்கார். இதனால ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் கோயிலுக்கு போகணுமா, நம்ம கண்டிப்பா அந்த விக்கிரகத்தை முன்னாடி சுத்தணுமா, இங்க பிரபா எழுதியிருக்காரு. சோ இதனால நம்ம எல்லாம் பக்தர் முக்கியமா நம்ம கோயிலுக்கு போகணுமா, முடிஞ்சா அந்த கோயில்ல அந்த விக்கிரகத்தை 3 வாட்டி பகவான் 3 வாட்டி சுத்தணும் அப்படின்னு பிரபா எழுதியிருக்காரு. சரி, 29வது ஸ்லோகம் படிக்க. ஹரே கிருஷ்ணா. பகவான் பின்னர் அவரது காவலர்களான ஜெயன் மற்றும் விஜயனிடம் கூறினார், இவ்விடத்தை விட்டு புறப்படுங்கள், அச்சம் தேவையில்லை. அனைத்து பெருமைகளும் உங்களுக்கு உண்டாவதாகுத. அந்தணர்களின் சாபத்தினை பயனற்று போக செய்யும் திறன் எங்கிருந்த போதிலும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன். காரணம், அது எனது ஒப்புதலை பெற்றிருக்கிறது. 26வது ஸ்லோகத்தில் கூறியுள்ளபடி அனைத்து நிகழ்ச்சிகளும் பகவானின் ஒப்புதலின் பேரிலேயே நடைபெறுகின்றன. சாதாரணமாக 4 முனிவர்களும் வாயிற் காப்போரிடம் ஆத்திரம் கொள்வதற்கான சாத்தியம் இருந்திருக்காது. பரமபுருஷ பகவானும் தனது காவலர்களை புறக்கணித்திருக்க முடியாது. வைகுண்ட லோகத்தில் ஒரு முறை பிறப்பெடுத்தவர் மீண்டும் அங்கிருந்து திரும்பி வரவும் முடியாது. ஆகையினால் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் இந்த உலகில் தனது லீலைகளுக்காக பகவான் தானே வடிவமைத்து கொண்டவையாகும். அதனால்தான் அவர் இவை அனைத்தும் தனது ஒப்புதல் பெற்றவை என்று வெளிப்படையாக கூறுகிறார். இல்லையேல் அந்தணர்களின் சாபத்திற்காக ஒருவன் வைகுண்ட லோகத்திலிருந்து திரும்பி வருவதற்கான சாத்தியமே கிடையாது. பகவான் குறிப்பாக குற்றவாளிகள் எனப்பட்ட அவர்களை எல்லா பெருமைகளுக்கும் உங்களுக்கு உண்டாவதாக என்று வாழ்த்துகின்றார். லாஸ்ட் ஒன் பிரபு. பகவானால் ஒரு முறை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பக்தன் ஒரு காலம் கீழே விழ முடியாது. இதுவே இந்நிகழ்ச்சியின் முடிவாகும். ஹரே கிருஷ்ணா. சரி, அப்ப நன்றி மாதாஜி. சரி, இந்த ஸ்லோகத்திலும் பொருளிலும் அதான் பிரபா எழுதியிருக்கார். பகவான் இந்த அவரோட ஏற்பாடு இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த 4 புத்திரன் ஜெய விஜய சாபம் ஓட்டத்து எல்லாம் இது பகவான் ஏற்பாடு. ஏன்னா இங்க 2 பேர் பூலோகத்தை பகவான் சண்டை போடணும். இதான் இதுல புரிஞ்சுக்கணும். யார் வைகுந்த லோகத்தை அடையிறாங்களோ நிச்சயமா திருப்பி பௌதிக உலகத்துக்கு திருப்பி வர மாட்டாங்க. ஆனா இங்க 2 பேரும் வந்தது இது பகவானோட ஏற்பாடு. ஓகே, சரி, 30வது ஸ்லோகம் படிக்க யாருச்சும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு கேள்வி இருக்கு பிரபு. சொல்லுங்க பிரபு. பிரபு, the 4 Kumaras went to Vaikuntha. They got Narayan blessing. ஆமா.
Then why they left Vaikuntha? See, actually, Prabhu, அந்த நீங்க இந்த கதையை படிக்கும் போது ப்ரோபா எழுதியிருப்பார். அந்த 4 புத்திரன் வந்து ஆக்சுவலி வைகுந்த உள்ளுக்கு போலியா, அவங்க வந்து கேட்டு வெளியே தான் இருந்தாங்க. அவங்க 4 பேர் வந்து இன்னும் வைகுந்தம் உள்ளுக்கு போலியா. ஏன்னா பிரபு அவங்க வந்து இன்னும் பௌத்திக ஆசை இருந்துச்சு அவங்களுக்கு. அதனால அவங்க வைகுந்தம் உள்ளுக்கு போலியா. அந்த அளவுக்கு அவங்க தகுதி வரலையா அவங்க 4 புத்திரனுக்கு. அதனால அவங்க வெளியதான் இருந்தாங்க, கேட் வெளியதான் இருந்தாங்க, வைகுந்தம் போலியா அப்படின்னு பிரபு சொன்னாங்க. சோ அப்படி அவங்க வந்து தூய பக்தரா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வைகுந்தம் உங்களுக்கு புரிந்துக்க முடியும். ஆனா அவங்களுக்கு இன்னும் தூய பக்தி நிலை வரலையா, அதனால அவங்க கிளம்பிட்டாங்க அப்படி பிரபு எழுதுவாரு ஒரு வகையில. ஸோ இன் திஸ் கேஸ் பிரபு த 4 பேர் வந்து இன்னும் தகுதி பல்ல பிரபு வைகுந்தம் போறதுக்கு தான் பிரபு எழுதியிருப்பார். ஓகே பிரபு. தேங்க்யூ பிரபு. ஓகே, சரி படிங்க. யாராச்சும் பிரபு நீங்க படிங்க. வைகுந்த லோகத்திலிருந்து நீங்கள் புறப்பட செல்லும் இந்நிகழ்ச்சியானது அதிர்ஷ்ட தேவதையான இலட்சுமி தேவியினால் முன்னரே கணித்து கூறப்பட்டது. அவள் ஒரு நாள் மிகுந்த சீற்றத்துடன் காணப்பட்டாள். ஏனென்றால் அவள் எனது இருப்பிடத்தை விட்டு நீங்கிச் சென்று மீண்டும் ஒரு நாள் நான் துயில் கொண்டிருந்த வேளையில் இங்கே திரும்பி வந்த பொழுது உங்களால் வாயிலில் தடுத்து நிறுத்தப்பட்டாள். ஹரே கிருஷ்ணா. சோ இந்த ஸ்லோகம் பாருங்க, நாராயண பகவான் வந்து ஜெய விஜய கிட்ட சொல்றான். பகவான் சொன்னா இருந்து நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பூலோகத்துல இருந்து நீங்க போறீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு நாள் வந்து லக்ஷ்மி தேவி என்ன செஞ்சாங்க, அவங்க பக்தர் கூப்பிட்டனால அவங்க வந்து வைகுந்தம் விட்டு போனாங்க. வைகுந்தம் விட்டு போயிட்டோன்னா திருப்பி வைகுந்தம் வந்து அவங்க இந்த 7வது காலத்துல போறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த நேரத்துல ஜெய விஜய் இந்த லக்ஷ்மி தேவியே நிப்பாட்டாங்க. நீங்க போற முடியாது, ஏன்னா பகவான் தூக்கிட்டு இருக்காது, நீங்க போய் கஷ்டம் பண்ண கூடாது, அதனால நீங்க போக முடியாதுன்னு சொல்லி லக்ஷ்மி தேவிய அந்த ஜெய விஜய வந்து அந்த வைகுந்த காலத்துல நிப்பாட்டாங்க. சோ அதனால லட்சுமி தேவி ஆத்திரப்பட்டு அந்த நேரத்துல சாப்பிடுவாங்க. இங்க 2 பேரும் வந்து இங்கு வைகுந்தம் இருக்கிற தகுதி இல்ல, நீங்க 2 பேரும் பூலோகத்துல போய் பெருப்பை எடுங்கன்னு அப்படியே சாப்பிடுவாங்க. இதுதான் நாராயண பகவான் வந்து ஜெய விஜய கிட்ட சொல்றாங்க. பகவான் சொல்றான், நீங்க வந்து கவலைப்படாதீங்க, லக்ஷ்மி தேவிய அவங்களோட ஆசைப்பட்டு நீங்க பூலோகத்துல பிறக்கணும் அப்படின்னு பகவான் சொல்றான். ஓகே, சரி 31வது ஸ்லோகம் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க பிரபு. பகவான் வைகுண்ட வாசிகளான ஜெயன் மற்றும் விஜயனிடம் உறுதியளிக்கும் விதமாக கூறினார். சினத்தில் தெய்வீக யோக முறையினை நீங்கள் பயிற்சி செய்வதன் மூலம் அந்தணர்களிடம் கீழ்ப்படியாததினால் விளைந்த முந்தைய பாவத்தை நீங்கள் இப்போது போக்கிக் கொள்வீர்களாக. மேலும் மிக குறுகிய காலத்தில் என்னிடம் நீங்கள் மீண்டும் திரும்பி வருவீராக. The Supreme Personality of Godhead advised the 2 doorkeepers Jaya and Vijaya that by dint of bhakti yoga in anger they would be delivered from the curses of the Brahmanas. Srila Matva Muni remarks in these connections that by practicing bhakti yoga, one can become free from all sinful reactions. Even a Brahma Sabha, or cursed by a Brahmana, which cannot be overcome by any other means, can be overcome by bhakti yoga. Hare Krishna. So இங்க இருந்தா நீங்க பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த ஜெய விஜய் வந்து 2 பேரும் அந்த சாபத்தினால பகவான் வந்து ஒரு 2 ஆப்ஷன் கொடுப்பாரு. பகவான் வந்து 2 ஆப்ஷன் வந்து ஜெய விஜய் கொடுப்பாரு. நீங்க பூலோகத்துல போய் நீங்க பிறப்பெடுக்கும் போது 2 ஆப்ஷன். 1வது ஆப்ஷன் என்னன்னா, நீங்க வந்து 3 பிறப்பு அசுரனா பிறப்பீங்க. 3 பிறப்பு நீங்க அசுரனா பிறப்பீங்க. அது வேணுமா, இல்லைன்னா 7 பிறப்பு பக்தரா பக்தரா பிறப்பீங்க, அது வேணுமான்னு கேட்பாரு. 2ல 1 கேளுங்க எடுத்துக்கன்னு பகவான் சொல்லுவான்.
அப்ப ஜெய விஜயா 2 பேரும் போய் மீட்டிங் விடுவாங்க. மீட்டிங் போய் 2 பேரும் பேசிக்குவாங்க. ஒண்ணு ஆப்ஷன் என்னது, 7 பிறப்பு பகவான் பிரிஞ்சு இருக்கணும், பக்தரா இருக்கும். ஆனா பகவான் பிரிஞ்சு 7 பிறப்பு நம்ம இருக்கணும். இன்னொன்னு ஆப்ஷன் என்னது, 3 ஜென்மம், 3 பிறப்பு அசுரனா பிறக்காரு. 3 பிறப்பு தான் நம்ம பிரிஞ்சிருப்போம் அப்படின்னு 2 பேரும் முடிவு செய்வாங்க. சரி, நாங்க இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறோம், நாங்க 3 ஜென்மம் 3 பிறப்பு அசுரனா பிறத்துக்கிறோம் அப்படின்னு ஜெய விஜய் அந்த ஆப்ஷன் எடுத்துக்குவாங்க. அதனால இந்த 2 பேரும் 3 பிறப்புல அவங்க ஹிரண்யகசிபு, ராவணா, கும்பகர்ணா அண்ட் சிசுபாட் அந்த வக்கரம் 3 ஜென்மம் 3 பிறப்புல 3 அசுரனா பிறப்பாங்க. என் பிரபா அழகா சொல்லியிருக்கார் இந்த பொருள்ல, இந்த ஜெய விஜயாவோட பக்தரோட வைஷ்ணவோட சாபம், பிராமணோட சாபம் இது சொல்லப்பட்டிருக்கு. யார் பக்தி செய்யறாங்க, பகவானுக்கு யாரு பக்தி செய்யறாங்களோ இந்த பிராமண சாபம் கழுவிடலாமா, இதான் பிரபால் சொல்றான். சோ அதனால ரொம்ப முக்கியம். நம்ம பக்தரெல்லாம் நம்ம என்ன பாவம் இருந்தா கூட, பூர்வ ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சா கூட பகவானுக்கு நம்ம பக்தி செய்யும் போது நிச்சயமா இந்த பாவத்தெல்லாம் கழுவலாம் அப்படின்னு நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். சோ அதனால ரொம்ப முக்கியம், பக்தரெல்லாம் இந்த பக்தியை நம்ம விட்டுறக்கூடாது. ஓகே, சரி, 32வது ஸ்லோகம் படிக்க. After thus speaking at the door of Vaikuntha, the Lord returned to his abode, where there are many celestial airplanes and all surpassing wealth and splendor. Purport: it is clear from this verse that all the incidents took place at the entrance of Vaikuntha Loka. In other words, the sages were not actually within Vaikuntha Loka, but were at the gate. It could be asked, why could they return to the material world if they have entered Vaikuntha Loka? But factually, they did not enter, and therefore they returned. There are many similar incidents where great yogis and brahmanas, by dint of their yoga practice, they have gone from this material world to Vaikuntha Loka, but they were not meant to stay there. They came back. It is also confirmed here that the Lord was surrounded by many Vaikuntha airplanes. Vaikuntha Lokas is described here as having splendid opulence, far surpassing the splendid world. So இதுதான் சொல்லப்பட்ட ஸ்லோகத்துல பகவான் பேசிட்டோம்னா ஜெய விஜயா பகவான் திருப்பி வைகுந்தம் வந்துட்டார். சோ சிவ கேள்வி கேட்ட மாதிரி இங்க பிரபா அழகா விளக்கி இருக்காங்க. இந்த 4 பேரு நல்ல குமாரர்கள் வைகுந்தம் கூறலையா, அவங்களுக்கு பூர்த்திக்கணும் தகுதி இல்ல, கேட் வெளியே இருந்து சம்பவம் எல்லாம் கேட் வெளியே நடந்தது. அதனாலதான் இந்த 4 பேரும் திருப்பி பௌத்திக உலகத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இவங்க வைகுந்த லோகத்துக்கு போறதுக்கு இன்னும் அந்த அளவுக்கு தகுதி இல்லை. அதுதான் பிரபு எழுதியிருக்காங்க. சரி, 33வது ஸ்லோகம் படிக்க. ஹரே கிருஷ்ணா. தேவர்களில் சிறந்த அவ்விரு காவலர்களும் அந்தணர்களின் சாபத்தினால் அழகும் ஒளியும் இழந்து முகவாட்டமுற்று முழுமுதல் கடவுளின் உறைவிடமான வைகுண்ட லோகத்திலிருந்து கீழே விழுந்தனர். ஹரே கிருஷ்ணா. நீங்க இந்த ஸ்லோகத்துல பாருங்க, ஜெய விஜயோட அழகு எல்லாம் அப்படியே மறைஞ்சிருச்சான். எதனால? இந்த பிராமண சாபத்தினால ஜெய விஜய அழகு அப்படியே மறைஞ்சி அவங்க உழுவ ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்லோகத்துல புரிஞ்சுக்கலாம் பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அழகெல்லாம் அப்படியே இழந்து அப்படியே உழுந்தாங்க வைகுந்த லோகத்துல. சரி, 34வது ஸ்லோகம் படிக்க. Then, as Jayavijaya fell from the Lord's abode, a great roar of disappointment arose from all the demigods who were sitting in their splendid airplanes. ஓகே, இந்த ஸ்லோகத்துல பாருங்க, ஜெய விஜயா இது உழுவுறாங்களாம். வைகுந்த லோகத்துல இருந்து அப்படியே உழுவுறாங்க, 2 பேரும் உழுவுறாங்களாம். உழுவும் போது தேவர்கள்லாம் பாக்குறாங்க. சோ ஜெய விஜயா உழுவும் போது அவங்க இப்படி இதை தாண்டி வர்றாங்க, பிரம்மஜோதி தாண்டி வர்றாங்க. வைகுந்தம் தாண்டி பிரம்மஜோதி தாண்டி வர்றாங்க. பிரம்மஜோதியை தாண்டி அவங்க பிரம்மண்டா இந்த யூனிவர்ஸ் போடுறாங்களாம். யூனிவர்ஸ் முதல் லோகம் இங்க பிரம்ம லோகம்.
பிரம்மலோகம் தாண்டி இந்த எந்த அடுத்தது தப்பலோகம், அது அடுத்து தாண்டி ஜன்னலோகம், அடுத்து தாண்டி மகாலோகம், அது கீழே தான் சுவார்க லோகம். அங்கதான் தேவர்லாம் இருக்காங்க. சோ இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம், தேவர்லாம் பாக்குறாங்க. ஜெயபிஜா உழுவுறது வந்து தேவர் லோக சுவார்க லோகத்துல இருந்து தேவர்கள்லாம் பார்த்தாங்களாம். அவங்களும் ரொம்ப துக்கத்துல கவலையில இருந்தாங்களாம் ஜெயபிஜா உழுவுறது. அப்ப அவங்க கண்ணுக்கு தெரியுது, ஜெயபிஜா உழுவும் போது அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சான். சோ இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரி, 35வது ஸ்லோகம் படிக்க யாராச்சும்? Hare Krishna Prabhu. படிங்க. Lord Brahma continued, those two principal doorkeepers of personality of Godhead have now entered the womb of Diti, the powerful semen of Kasyapa Muni having covered them. Purport. Here is clear proof of how a living entity coming originally from Vaikuntha Loka is encaged in material elements. The living entity takes shelter within the semen of a father, which is injected within the womb of a mother. And with the help of the mother's emulsified ovum, the living entity grows a particular type of a body. In this connection, it is to be remembered that the mind of Kasyapa Muni was not in order when he conceived the two sons, Hiranyaksa and Hiranyakashipu. Hare Krishna Prabhu. சோ பிரம்மதேவர் இந்த ஸ்லோகத்தை இப்படி ஜெய விஜயந்து 2 பேரும் பூலோகத்துல உழுது தீத்தி வயிற்றுல பிறகுறாங்க. தீத்தி வயிற்றுல இரண்யக்ஷாவும் இரண்யகசிப்பு 2 அசுரன்னா இவங்க பிறகுறாங்க. சோ பிரம்மதேவர் வந்து இந்த கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு, தேவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா தேவர்கள்லாம் சகல லோகம் எல்லாம் இருட்டு ஆயிடுச்சு. அவங்க போய் பிரம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது பிரம்மதேவர் வந்து எதனால இந்த லோகம் எல்லாம் இருட்டா இருக்கு, ஏன்னா தீத்தி வயிற்றுல 2 அசுரன். இந்த அசுரன் யாரு? இப்பதான் இவங்க 2 பேரும் ஜெயபிஜான்னு பிரம்மதேவர் இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓகே, சரி, 37வது ஸ்லோகம் படிக்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிக்க மாட்டேங்குது. இந்த இரட்டை அசுரர்களின் ஆற்றலினால் உங்களது சக்தி குறைக்கப்பட்டிருக்கிறது. அதுவே உங்களை துன்பத்திற்கும் ஆளாக்கி இருக்கிறது. இதனை நீக்குவதற்கான சக்தி என்னிடம் இல்லை. மேலும் பகவானின் விருப்பத்தின் பேரிலேயே இவை அனைத்தும் நடைபெறுகின்றன. Although Hiranyakasipu and Hiranyaksha, formerly Jaya and Vijaya, became asuras, the demigods of this material world could not control them, and therefore Lord Brahma said that neither he nor all the demigods could counteract the disturbance they created. They came within the material world by the order of the Supreme Personality of Godhead, and he alone could counteract such disturbances. In other words, although Jaya and Vijaya assumed the bodies of asuras, they remained more powerful than anyone, thus proving that the Supreme Personality of Godhead desired to fight, because the fighting spirit is also within him. Hare Krishna. நன்றி மதி. சோ இந்த ஸ்லோகத்துல பிரம்மதேவர் வந்து தேவர்கிட்ட சொல்றாரு, நீங்கெல்லாம் கவலைப்பட்டு இருந்தீங்க, அந்த 2 பேரு அசுரம் யாரம்ல ஜெய விஜய, நீங்க வந்து நானும் ஒன்னும் செய்ய முடியாது, நீங்களும் ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா ஜெய விஜய இந்த அசுரனை பிறந்தது பகவானோட ஏற்பாடு. பகவானோட ஏற்பாடுனால ஜெய விஜயா அசுரம் பிறந்தது. நீங்களும் ஒன்னும் செய்ய முடியாது, நானும் ஒன்னும் செய்ய முடியாது. பகவான் ஒண்டித்தான் உங்களுக்கு முடிகட்ட முடியும் அப்படின்னு பிரம்மதேவர் இருந்து அசுரங்கிட்ட சொன்னான். சரி, கடைசி 37வது ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சோம். ஹரே கிருஷ்ணா. படிக்க மாத்தாச்சு. குழந்தைகளோ பகவானோ திடமான இயற்கையின் முக்குணங்களையும் கட்டுப்படுத்துபவராக விளங்குகின்றனர். மேலும் அவரே இப்பிரபஞ்சத்தினை படைத்தல், காத்தல், அழித்தல் எனும் முச்செயல்களுக்கும் பொறுப்பானவர். அவரது அசத்தியமான படைப்பு சக்தியான யோக மாயினை யோகத்தில் தலை சிறந்து விளங்குபவர்களால் கூட எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. ஆதி புருஷரான முழுமுதற் கடவுள் மட்டுமே நம்மை காக்க வருவார். மேலும் இதனை நாம் பேசிக்கொண்டு இருப்பதினால் பகவானுக்கு நம்மால் ஆகக்கூடியது என்ன? Hare Krishna. Purport.
When something is arranged by the Supreme Personality of Godhead, one should not be disturbed by it, even if it appears to be a revenge according to one's calculation. For example, sometimes we see that a powerful preacher is killed, or sometimes he is put into difficulty, just as Haridasa Thakura was. He was a great devotee who came into this material world to execute the will of the Lord by preaching the Lord's glories. But Haridasa was punished at the hands of the Kashi by being beaten in 22 marketplaces. Similarly, Lord Jesus Christ was criticized, and Prahlada Maharaj was put through so many tribulations. The Pandavas, who were direct friends of Krishna, lost their kingdom. Their wife was insulted, and they had to undergo many severe tribulations. Okay, ரொம்ப நன்றி மாதே. ஸோ கடைசியா இந்த ஸ்லோகம் பாருங்க, பிரம்மதேவர் சொல்றா இது எல்லாம் பகவான் ஏற்பாடு. நம்ம பேசி நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. பேசி இதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. பகவானே வருவார், அவரே இந்த பதில் கொடுப்பார் அப்படின்னு சுருக்கமா தேவர்கிட்ட சொல்றார். ஸோ பொருள் வழியெல்லாம் ப்ராப்பா அழகா சொல்றார். சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கும். நம்ம கண்ணுக்கு அது என்னது, நான் பக்தராச்ச, ஏன் பகவான் கஷ்டத்தை கொடுக்குறார். சில நேரத்துல சில சிறந்த பக்தர் அவங்க இறந்து போயிடுவாங்க, அடிபட்டு இறந்து போவாங்க. எப்படி பகவான் இந்த மாதிரி செய்ய முடியும், அவர் நல்ல பக்தராச்ச, பகவானுக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு நம்ம நல்லா சொல்லுவோம். ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும், சில நேரத்துல பகவான் ஏற்பாடு செஞ்சு இதெல்லாம் நடக்குமா, ப்ராப்பரா எழுதியிருக்கார். அதுல சாக்குரை நிந்திச்சாங்க, ஜீசஸ்க நிந்திச்சாங்க, பாண்டவர் நிந்திச்சாங்க, இதெல்லாம் நடத்திச்சு. அவங்களாம் இவங்கெல்லாம் சிறந்த பக்தர். ஸோ நம்ம பக்தர் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், சில நேரத்துல சில விஷயங்கள் நம்மளோட புத்திக்கு இது தப்பா இருக்கலாம், ஆனா இது புரிஞ்சுக்கணும், இது பகவானோட ஏற்பாடு எப்படின்னு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கும். இதுதான் பிரம்மதேவர் அழகா சொல்றார் தேவர்கிட்ட. ஓகே, சரி, ஹரே கிருஷ்ணா. இதாம் கடைசி. இன்னைக்கோட நம்ம 3வது பகுதி முடிச்சு 16வது அத்தியாயம் முடிச்சு அடுத்த வாரம் 17வது அத்தியாயம் பார்ப்போம். ஓகே, ரொம்ப நன்றி. ஸ்ரீமத் பாகவதம் தந்திராட் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய்.